தனது மருமகன் முகமது அட்லான் பெர்ஹான் பதுங்கி இருக்கும் இடம் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசிருக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் என்றும் அது குறித்த தகவலை அவர் சம்பந்தப்பட்ட அதிகார தரப்பினரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த முன்னாள் பிரதமருக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அட்லான் மறைந்திருக்கும் இடத்தை அடையாளம் காண சம்பந்தப்பட்ட அதிகார தரப்பினருக்கு முஹிதீன் உதவ வேண்டும் என்று அமானா கட்சியின் உதவி தலைவர் மாபூஸ் உமார் வலியுறுத்தியுள்ளார். ஒரு முன்னாள் பிரதமருமான ஒரு மாமனாருக்கு தமது மருமகன் இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பது சாத்தியமற்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார். முகைதீன் அமைதியாக இருப்பது அவருக்கு தெரியாது என்று அர்த்தமாகாது. ஆனால் தமது மருமகனை அவர் பாதுகாக்க விரும்புகிறார் என்பதே அர்த்தமாகும் என்று அவர் தெரிவித்தார். அவரது மருமகன் உண்மையிலேயே வெளிப்படையானவராகவும் நிரபராதியாகவும் இருந்தால் அரசியல் காரணங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளாமல் விசாரணைக்கு உதவ அவர் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெறும் பாதுகாப்பு வலயத்திற்கு அருகில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக யாரும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம் என்றும், அதையும் மீறி அப்பாதுகாப்பு வலயத்திற்கு அருகில் யாராவது ஆர்ப்பாட்டம் நடத்தினால் போலீசாரின் கடும் நடவடிக்கைக்கு அவர்கள் ஆளாக நேரிடும் என்றும் கோலம்பூர் போலீஸ் தலைவர் ஃபாடில் மாசஸ் மீண்டும் எச்சரித்துள்ளார். இம்மாநாடு நடைபெறும் கோலாலம்பூர் மாநாட்டு மையத்திற்கு அருகில் உள்ள அம்பாங் பார்க் எம்ஆர்டி ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் ட்ரம்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த சில தரப்பினர் திட்டமிட்டிருப்பதை ஒட்டி ஃபாடில் மீண்டும் இத்தகைய எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஆர்ப்பாட்டம் செய்ய விரும்பினால் சம்பந்தப்பட்டவர்கள் மெரிடேக்கா சதுக்கம் மற்றும் பாடாங் மிர்போக் ஆகிய இடங்களில் அவர்கள் தங்களின் ஆர்ப்பாட்டங்களை நடத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். ஒன்று கூடும் பொதுமக்களின் உரிமையை போலீசார் மதிப்பதாக தெரிவித்த அவர், உளவு மற்றும் இதர அமலாக்க நிறுவனங்கள் உடனான ஒரு கூட்டு பாதுகாப்பு மதிப்பீடு அடிப்படையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த மாநாட்டு பாதுகாப்பு வலயத்திற்கு அருகில் உள்ள இடங்கள் பொருத்தமற்றவை என்று அவர் கூறினார். ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெறும் மையத்தில் இருந்து வெறும் 500 மீட்டர் தூரத்தில்தான் அம்பாங் பார்க் எம்ஆர்டி ரயில் நிலையம் இருக்கிறது. அது புரோட்டோகால் பகுதிக்கு உட்பட்டது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் பேராளர்கள் தங்கியிருக்கும் இடமாகவும் அது இருக்கிறது. அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு மிக அருகிலேயே அந்த பகுதி அமைந்துள்ளது. ஆதலால் அம்பாங் பார்க் எம்ஆர்டி ரயில் நிலையத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். இதையும் மீறி அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்வார்களே ஆனால் கூட்டத்தினரை கலைப்போம் என்றும் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் நேற்று நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஃபடில் தெரிவித்தார். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் நண்பகல் வரையில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்ததாக கூறப்படும் ட்ரம்ப் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 1000 இருந்து 1200 பேர் வரையில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினுக்கு பிறகு பெர்சாத்து தலைவர் பதவியை ஹம்சா ஜைனுடீன் ஏற்பாரே ஆனால் அதனால் பெர்சாத்துவுக்கும் பாஸ் கட்சிக்கும் இடையிலான உறவுகள் மேம்படையும் என்றும், ஆனால் பெர்சாத்து கட்சியில் தற்போது இருந்து வரும் பிரிவுகளை முற்றாக ஒழித்து கட்டிவிட முடியாது என்றும் நுசாந்திரா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார். பெர்சாத்துவிற்குள் ஏற்பட்டுள்ள பிளவுகளின் வேர்கள் சரி செய்ய முடியாத அளவுக்கு ஆழமாக பதிந்து விட்டன என்று அவர் தெரிவித்தார். தாசே குலுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான்ஜான் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது மற்றும் மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமாத் ஃபைசால் இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து கட்சிக்குள் மோதல்கள் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இரண்டு வாள்களும் ஹம்சாவின் முகாமில் இருப்பதால் ஒன்று நீக்கப்பட்டு மற்றொன்று இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது. முகிதீனோ அல்லது ஹம்சாவோ பெர்சாத்துவை வழி நடத்தினாலும் உள்கட்சி பிரச்சனையில் எந்த வித்தியாசமும் இருக்காது என்று எஃப்எம்டியிடம் அஸ்மி தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் எலைட் நெடுஞ்சாலையில் உள்ள டெங்கில் ஓய்வு நிறுத்தத்தின் வெளியேறும் இடத்தில் ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு ஒரு தூதுக்குழுவை அழைத்துச் சென்ற போது போக்குவரத்து காவல்துறையின் அவுட்ரைடர் ஒருவர் டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனத்துடன் மோதியதில் அவரது கால் முறிந்தது. 35 வயதான சம்பந்தப்பட்ட கார்பரலின் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மேலும் அவரது இடது கணுக்கால் மற்றும் இடது முழங்காலில் காயம் ஏற்பட்டது என்று போக்குவரத்து காவல்துறை தலைவர் யூஸ்ரி ஹசான் பாஸ்ரி தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை முடிவடையும் ஆசியான் உச்சி மாநாடு மற்றும் தொடர்புடைய கூட்டங்களின் போது வாகன தொடரணி நகர்வுகள் குறித்து வாகன ஓட்டுநர்கள் விழிப்புடன் இருக்குமாறு யூஸ்ரி அறிவுறுத்தினார். நேற்று மதியம் சிம்பாங் ரெங்காமில் உள்ள கனாங்கான் மசூதிக்கு முன்னால் 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் 2 பேர் பலியாகினர். மேலும் 3 காயமடைந்தனர்.
புரோடுவா கிரன்ச்சில் டொயோட்டா ஹைலக்ஸ் மற்றும் வேன் ஆகியவை விபத்தில் சிக்கியதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. புரோடுவா கிரன்ச்சிலில் இருந்த ஓட்டுநர் மற்றும் பயணி 51 வயதான ருலிஜா அமட் மற்றும் 15 வயதான சலாம் நொராஸ்லி ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் 9 வயது சிறுவன் ஒசாமா நொராஸ்லி என்ற மற்றொரு பயணி காயமடைந்தார் என்று துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தொழிற்சாலை வேனின் ஓட்டுநர் பி சந்திரன் காயமடைந்தார். அதே நேரத்தில் டொயோட்டா ஹைலக்ஸ் காரை ஓட்டிச் சென்றவரை வழிப்போக்கர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பே பொதுமக்களால் அனைவரும் வாகனங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். வடகிழக்கு பருவமழையினால் கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து 3 வட மாநிலங்களை வெள்ளம் சூறையாட தொடங்கியுள்ளது. இதனால் நேற்று மாலை நிலவரப்படி 47 தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் 5909 பேர் தஞ்சமடைய நேரிட்டுள்ளது. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு வரை 4743 பேர் அம்மையங்களில் தங்கியிருந்த வேளையில் நேற்று மாலையில் அந்த எண்ணிக்கை 5909 அதிகரித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.